அன்பானவர்களே, பயம் அது சத்தமாக வராது. அது மெதுவாக உள்ளே புகும். நாளை என்ன ஆகும்? நான் தோற்றிடுவேனோ? என்னால் முடியாதா? இப்படி கேள்விகளாக அது உன்னை சுற்றி வளைக்கும். நீ சிரிக்கிறாய், ஆனா உள்ளே நடுங்குகிறாய். நீ பலமாக நடிக்கிறாய், ஆனா இரவில் அமைதியாக பயப்படுகிறாய். இன்று இந்த ஒரு வார்த்தையை கேள். பயம் உன் அடையாளம் அல்ல. நீ பயத்தோடு பிறக்கவில்லை. நீ வெற்றிக்காக படைக்கப்பட்டவன். பயம் உன்னை கட்டுப்படுத்த வந்தது. ஆனா இன்று அது முடிவடைய போகிறது. இந்த நிமிடம் முதல் பயம் உன்னை வழி நடத்தாது. இன்று பயம் இங்கே முடியும். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். இந்த வசனம் ஒரு ஆறுதல் மட்டும் அல்ல, இது ஒரு கட்டளை. பயப்படாதே, அதாவது பயம் வந்தாலும் அதை ஏற்காதே. ஏன்? நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீ தனியாக இருந்தால் பயம் வெல்லும். ஆனா தேவன் உன்னுடன் இருந்தால் பயம் நிலைக்க முடியாது. பயம் எதிர்காலத்தை காட்டும். தேவன் நம்பிக்கையை காட்டுவார். பயம் நீ முடியாது என்று சொல்வது, தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வார். இன்று உன் வாழ்க்கையில் வேலை பற்றிய பயமா? ஆரோக்கியம் பற்றிய பயமா? குடும்பம் பற்றிய பயமா? எதுவாக இருந்தாலும் அது தேவனின் முன்னால் சிறியது. நினைவு வை, பயம் ஒரு உணர்வு, ஆனா தேவன் ஒரு உண்மை. உண்மை எப்போதும் உணர்வை வெல்லும். நீ பயத்தை பார்த்து சொல்லலாம், நீ என்மேல் அதிகாரம் இல்லை. என் வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார். இன்று உன் இதயத்தில் தைரியம் பிறக்கிறது. இன்று உன் மனதில் சமாதானம் நிரம்புகிறது. இன்று பயம் இங்கே முடிய போகிறது. நீ இப்போது பயப்படுகிற விஷயம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நீ நினைப்பது போல நாளை இருட்டாக இருக்காது. உன் இதயம் துடிக்கிறது, மனம் கலங்குகிறது. ஆனா ஒரு உண்மை இருக்கு, நீ தனியாக இல்லை. உன்னை படைத்தவர் உன் பயத்தை விட பெரியவர். பயம் சொல்லும், நீ தோல்வி அடைவாய். ஆனா உன் உள்ளே ஒரு சத்தம் சொல்கிறது, நீ வெல்லப் போகிறாய். பயம் உன்னை நிறுத்தலாம், ஆனா அது உன்னை நிறுத்த முடியாது. இன்று நீ முடிவு செய், நான் பயத்தால் நடத்தப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையால் நடப்பேன். இன்று, இந்த நிமிடம், இந்த இடத்தில் பயம் இங்கே முடிய போகிறது. நீ இப்போது பார்க்கிற பிரச்சனை சின்னது இல்லை. இஎம்ஐ அழுத்தம் இருக்கலாம், வேலை நிலைமையை அன்சர்டன் ஆக இருக்கலாம், குடும்பத்தில் புரியாத நிலை இருக்கலாம், உடம்பு சரியில்லை என்று ரிப்போர்ட் வந்திருக்கலாம். அதுதான் உன்னை பயம் முறுத்துது. நீ வெளியே நார்மலா இருப்ப, ஆனா உள்ளே மட்டும் டென்ஷன். ஃபோன் சைலண்ட் பண்ணி இரவில் ரிங் ஆகும்போது என்ன ஆகுமோ என்று யோசிக்கிறாயா? அதுதான் பயம். பயம் ஃபியூச்சர் காட்டும், ஆனா ஒஸ்ட் ஃபியூச்சர் மட்டும்தான் காட்டும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ இதுவரை கடந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நாள் உன்னை பயமுறுத்தின. ஆனா இன்று அது கடந்த நினைவாக தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ உன்னை பயமுறுத்துகிற விஷயமும் ஒரு நாள் சாட்சியாக மாறும். நீ ஸ்ட்ராங் இல்லாத நாளில் கூட அதுவே உன் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பயம் உன்னை நிறுத்த ட்ரை பண்ணும், ஆனா அது உன் வாழ்க்கையை டிரைவர் சீட்ல இருக்கக்கூடாது. நீ இப்படி முடிவு செய், என் வாழ்க்கையை பயம் கண்ட்ரோல் பண்ணாது. நீ பிரச்சனை பார்க்கலாம், நீ பிரச்சனையை பார்க்காமல் ஒரு பாசிபிலிட்டி பாரு. நீ தேர்வு இமேஜ் பண்ணாமல் ஒரு மிராக்கிள் இமேஜ் பண்ணு. நீ ஒஸ்ட் கேஸ் நினைக்காமல் பெஸ்ட் கேஸ் நம்பு. உன் ஸ்டோரி இன்னும் முடியவில்லை. இது லாஸ்ட் சாப்டர் இல்லை. இந்த ஸ்பேஸ் தான் உன் நெக்ஸ்ட் லெவல் பில்ட் பண்ணுது. இன்று உன் வீட்டில், உன் அறையில், உன் இதயத்தில் பயம் இங்கே முடியும். சில நேரம் பயம் ஒரு பெரிய சத்தமாக வராது. அது மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரு மெசேஜ் வந்தால் இதயம் துடிக்கும். பேங்க் கால் வந்தால் டென்ஷன் ஆகும். டாக்டர் ரிப்போர்ட் வரும்னா கைகள் குளிரும். இன்டர்வியூ ரிசல்ட் வரும்னா மூச்சு வேகமாகும். அந்த ஃபீலிங், அதுதான் பயம். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளே வைத்து கொண்டு வாழ்கிறாயா?
நான் ஸ்ட்ராங் என்று காட்டிக்கொண்டு இரவில் மட்டும் இடைந்து போகிறாயா? நீ மட்டும் இல்ல, பலர் சிரிப்பின் பின்னால் சைலண்ட் ஃபியர் வைத்து வாழ்கிறார்கள். ஆனால் கேள், பயம் உன்னை பாதுகாக்க வந்தது இல்லை. அது உன்னை சிறிதாக வைத்திருக்கத்தான் வரும். ட்ரை பண்ணாதே, ரிஸ்க் எடுக்காதே, மீண்டும் காயப்படுவாய். அப்படி சொல்லி உன் கனவுகளை மெதுவாக கொல்லும். ஆனால் நீ பிறந்ததே பயத்துக்காக இல்ல. நீ சேஃப் சூனுக்காக உருவாக்கப்படவில்லை. நீ குரோத்துக்காக உருவாக்கப்பட்டவன். நீ கடந்த காலத்தை நினைத்து பார். அப்போ கூட ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனா இன்று நீ இன்னும் நிற்கிறாய். அதாவது பயம் சொன்னது எல்லாம் உண்மை இல்லை. உன் வாழ்க்கையில் ஒரு விசிட்டர் தான், ஓனர் அல்ல. இன்று நீ முடிவு செய்யலாம். நான் பயத்தை அனுமதிக்க மாட்டேன். நான் ஒஸ்டிகேஸ் கற்பனை செய்ய மாட்டேன். நான் நம்பிக்கையை தேர்வு செய்கிறேன். நீ நினைப்பதை விட நீ அதிகமாக ஸ்ட்ராங். நீ நினைப்பதை விட உன் ஃப்யூச்சர் பெரியது. நீ நினைப்பதை விட இந்த சிச்சுவேஷன் டெம்பரரி. இந்த ஸ்பேஸ் கடந்து போகும். இந்த இரவு முடியும். ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன் ஒரு முடிவு இன்றே எடுக்கணும். பயம் எனக்கு மேல் அதிகாரம் இல்லை. இன்று உன் உள்ளத்தில், உன் முடிவில், உன் நம்பிக்கையில் பயம் இங்கே முடியும் என்று. சில உண்மைகள் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவை நம்மை விடுவிக்கும். உண்மை என்ன தெரியுமா? நீ இப்போ சந்திக்கிற பிரச்சனை உன் வாழ்க்கையின் முழு கதை இல்லை. நீ இப்போ ஃபீல் பண்ணுகிற பயம் உன் ஃபியூச்சர் இல்லை. நீ இப்போ பார்க்கிற இருட்டு நிலையான இருட்டு இல்லை. இது உண்மை. பயம் லோட் ஆக பேசும். ட்ரூத் காம் ஆக பேசும். பயம் சொல்வது இது முடிவு. ட்ரூத் சொல்வது இது ஒரு ப்ராசஸ். பயம் சொல்வது நீ பலமானவன். ட்ரூத் சொல்வது நீ இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னை ஜட்ஜு பண்ணிக்கிட்டே இருக்கிறாயா? என்னால் முடியல, நான் லேட் ஆயிட்டேன், நான் தோற்றுட்டேன். ட்ரூத் என்னன்னா, நீ தோல்வி இல்லை. நீ தாமதம் ஆகலாம், ஆனால் டிஸ்ட்ராய் ஆகவில்லை. உன் டைமிங் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் உன் பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்னொரு உண்மை, நீ தனியாக இல்லை. நீ சைலண்டாக கண்ணீர் விட்டாய். நீ கம்ப்ளீட்டாக புரோக்கனான நாட்களில் ஒரு இன்விசிபிள் ஸ்ட்ரென்த் உன்னை தாங்கிச்சு. அதுதான் உண்மை. நீ நினைப்பதை விட நீ அதிகமாக சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கிறாய். நீ நினைப்பதை விட நீ அதிகமாக ஸ்ட்ராங். இந்த சீசன் உண்மை. இந்த சீசன் உன்னை தயார் பண்ணுது. உன் கதவு மூடப்பட்டால் அது பனிஷ்மெண்ட் அல்ல, அது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம். ப்ராமிஸ் என்னன்னா, நீ ஃபீல் பண்ணுற பெயின் நாளை உன் ஸ்ட்ரென்த்தாக மாறும். இன்று நீ சந்திக்கிற கன்ஃபியூஷன் நாளை கிளாரிட்டி ஆகும். இன்று நீ காத்திருக்கிற பதில் சரியான நேரத்தில் வரும். நீ இப்போ பாதி வழியில் இருக்கலாம், ஆனால் உன் ஸ்டோரி பாதியில் நிற்காது. ப்ராமிஸ் இதுதான். இன்று நான் ஒரு முடிவு செய்கிறேன். நான் பயத்தால் நடத்தப்பட மாட்டேன். நான் சந்தேகத்தால் கட்டுப்பட மாட்டேன். நான் கடந்த தோல்வியால் அடையாளம் காணப்பட மாட்டேன். இன்று முதல் நான் நம்பிக்கையால் நடப்பேன். என் வாழ்க்கை சிதறிப்போகவில்லை, அது உருவாகி கொண்டிருக்கிறது. நான் தாமதத்தில் இல்லை, நான் தயாராகும் காலத்தில் இருக்கிறேன். என்னை தடுப்பது பெரியது அல்ல, என்னை உருவாக்கப் போகிறது பெரியது. இன்று நான் அறிவிக்கிறேன், என் கண்ணீர் வீணாகாது, என் காத்திருப்பு காலி ஆகாது, என் பிரார்த்தனை பதிலின்றி போகாது. நான் பலவீனமில்லை, நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தோல்வி அல்ல, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வீடு ஆசீர்வாதத்தில் நடக்கும். என் மனம் அமைதியில் நிற்கும். என் எதிர்காலம் வெளிச்சத்தில் நிறக்கும். இன்று நான் சொல்லுகிறேன், பயம் இங்கே முடியும், சந்தேகம் இங்கே நிற்கும், புதிய தைரியம் இங்கே ஆரம்பிக்கும். நான் பின்னடைய மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், நான் உடைய மாட்டேன். நான் எழுவேன், நான் நிலைத்திருப்பேன், நான் வெல்வேன். இன்று இந்த நிமிடம் என் வாழ்க்கையில் திருப்பு முனை.
ஜெபம். அன்பான தேவனே, இன்று நான் அமைதியாக உம்முடைய முன்னிலையில் நிற்கிறேன். என் வார்த்தைகள் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் என் இதயம் முழுவதும் உம்மை தேடுகிறது. நான் சோர்ந்து போயிருக்கிறேன். சில நாட்கள் நான் ஸ்ட்ராங் போல நடிக்கிறேன், ஆனால் உள்ளே நான் உடைந்திருக்கிறேன். எனக்கு எல்லா பதிலும் தெரியாது. எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், நான் தனியாக இல்லை. கர்த்தாவே, என் மனதில் இருக்கும் பயத்தை நீ அமைதியாக்கும். என் இரவில் வரும் கவலைகளை நீ தணிக்கும். என் கண்களில் வரும் கண்ணீரை நீ துடைக்கும். என் காத்திருப்பை வீணாக்காதே. என் பிரார்த்தனை அமைதியில் மறைத்து விடாதே. என் வாழ்க்கையை உம்முடைய திட்டத்தில் உறுதியாக வைத்திரு. நான் பலவீனமான இடங்களில் உம்மை வலிமை தெரியட்டும். நான் குழப்பமான இடங்களில் உம்முடைய வழி தெளிவாகட்டும். கர்த்தாவே, என் வீட்டை ஆசீர்வதிக்கவும், என் குடும்பத்தை பாதுகாக்கவும், என் வேலை, என் முயற்சி, என் எதிர்காலத்தை உம் கையில் ஒப்படைக்கிறோம். என் கடந்த தவறுகள் என் நாளைய கதவை மூடாதபடி காப்பாற்றும். என் மனதில் அமைதி ஊற்றும். என் இதயத்தில் நம்பிக்கை புதுப்பி. என் வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பம்தான். இன்று நான் உம்மை நம்புகிறேன். பயம் அல்ல, சந்தேகம் அல்ல, நீயே என் ஆதாரம். இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். என் வாழ்க்கை உம் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தை தொட்டிருந்தால் இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை. இது உனக்காக வந்த ஒரு நினைவூட்டல். நீ இந்த மெசேஜை கேட்டிருந்தால் அது ஒரு காரணம் இருக்கிறது. இன்று நீ ஒரு முடிவெடு. பயம் கேட்காதே, நம்பிக்கை கொள். இந்த வீடியோ உனக்கு உதவியா இருந்தால் ஒரு லைக் பண்ணு. நீ இன்னொரு மனசுக்கு இந்த வார்த்தை சொல்வதற்கு உதவும். கமெண்டில் நான் நம்புகிறேன் என்று டைப் பண்ணு. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் தரும் மெசேஜ்